தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு ஜவஹர்நேசன் அவர்கள். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நீட் பாதிப்புகள் என்னென்னவாக இருக்கும் என்பது சார்ந்த ஆய்வு நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட குழுவில் இடம்பெற்றிருந்தீங்க. அதுல நடத்தப்பட்ட ஆய்வின் முடிவுகள்ல தெரிய வந்த விஷயங்கள்ல இப்போ நடக்கக்கூடிய குளறுபடிகள் இது எதிர்பார்க்க ஒன்று அல்லது முன்னாடியே கணிக்கப்பட்ட ஒன்றாக நீங்க பாக்குறீங்களா? வணக்கங்கம்மா. இது முன்பே கணிக்கப்பட்ட ஒன்றாக தான் நான் பார்க்குறேன். ஒன்று, இப்போ இந்த நீட் குளறுபடிகளை இப்போ எடுத்துக்குவோம். இந்த குளறுபடிகள் எல்லாமே மால் ப்ராக்டிசஸ், கரப்ஷன், இந்த மாதிரி சார்ஜஸில் தான் போயிட்டு இருக்குது. ஃப்ராடு பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க, இது போன்ற ஒரு சார்ஜஸில் தான் இப்போ இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் ரெண்டு விஷயம். ஒன்று, அவர்கள் இந்த கிரேஸ் மார்க் போட்டது நேரமின்மை என்ற காரணத்தினால் கிரேஸ் மார்க் போட்டது. அதற்கு கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கிறது என்றால், இதில் ஒன்று, அவர்கள் மீண்டும் மறு தேர்வு எழுத வேண்டும், அது இல்லை என்றால் அவர்கள் ஏற்கனவே பெற்ற மதிப்பெண்ணை பெற வேண்டும் என்பது இந்த இரண்டு. அடுத்தது, இந்த வினாத்தாள்கள் லீக், கசிவு என்பது. இந்த வினாத்தாள்கள் லீக் என்ன, அந்த கசிவுகள் என்ன சொன்னாங்க, ஆரம்பத்தில் இங்கே பெங்களூர், பீகாரில் இருந்தது, அதற்கு பிறகு உத்தரப்பிரதேசம், அதுக்கு பிறகு மற்ற மாநிலங்கள், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள், குஜராத் போன்ற மாநிலங்களில் பரவிருக்கு. நிறைய இடத்துல ஒரு பெரிய ஸ்கேண்டலாக இது நடந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. அப்போ அதற்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, விசாரணை செய்கிறார்கள். போலீஸும் விசாரணை, பாட்னா போலீஸ்லாம் விசாரணை செய்து இதில் நிறைய கன்ஃபெஷன்ஸ் அது தவறு செய்தவர்கள் ஆமாம் செய்திருக்கிறோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். இப்போ இந்த இரண்டு விஷயங்கள். இப்போ இந்த இரண்டிற்கும் தீர்வை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இந்த முதல் தீர்வு என்பது மீண்டும் மறு தேர்வு செய்வது என்பது. ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வு முகமை, இது சரியாக இந்த தேர்வை நடத்த முடியாது, திறனற்றது, அதற்குண்டான கட்டமைப்பு அதற்கு இல்லை, அதற்குண்டான அந்த தேர்வு கட்டமைப்பே, ஃப்ரேம் ஒர்க்கே சரியாக இல்லை என்பதனால் அவர்கள் இப்படிப்பட்ட குளறுபடிகளுக்குள் சென்றிருக்கும் பொழுது மீண்டும் அதே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மீண்டும் இந்த தேர்வை நடத்தலாம் அப்படி என்று இந்த 1000 சொச்சம் மார்க் அந்த மாணவர்கள் இந்த அந்த நேரமின்மை காரணமாக மீண்டும் மறுதேர்வு எழுத வேண்டும் என்று இதே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை பணித்து இந்த தேர்வை நடத்த வேண்டும் என்று சொன்னதும் தவறு. ஏனென்றால் இந்த குளறுபடிகள் நடந்ததற்கு தீர்வு இல்லாமல் அதற்கு எதனால் நடந்தது, யாரெல்லாம் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள், இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, என்ன செய்தால் இது சரியாக செய்ய முடியும் என்று அறியாமல் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை மீண்டும் தேர்வு நடத்த அனுமதித்ததே தவறு. இன்னொன்று, ஒரு தவறு நடந்திருக்கிறது, நேரமின்மை என்று கூறப்பட்டது. அதற்கு இவர்களிடம் எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க், இவர்களுடைய கட்டமைப்பில் எந்த ஒரு கண்டின்ஜென்சி பிளான் எதுவுமே கிடையாது. அதாவது இது போன்று ஒரு நேரமின்மை நடந்தால் அதற்கு என்ன செய்யலாம், மறுதேர்வு நடத்துவதா அல்லது அதற்கு கிரேஸ் மார்க் போடுவதா, அப்படியே கிரேஸ் மார்க் போட்டாலும் அதற்கு எந்த ஒரு மதிப்பீட்டின் அடிப்படையில் அளிப்பது என்ற எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு தீர்வும் இல்லாமல் இவர்கள் 8 வருடமாக இந்த தேர்வை நடத்தி வருகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த கிரேஸ் மார்க் போட்டது தவறு என்றால் அந்த மாணவர்கள், பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு என்ன முறையான தீர்வு என்று சுப்ரீம் கோர்ட்டும் கூறவில்லை, தேசிய அரசிற்கும் அதற்கு ஒரு புரிதலும் இல்லை. இது முறைகேடுகள் சம்பந்தப்பட்டது. ஆக இதற்கு தீர்வு என்ன என்று வரும்பொழுது, மறு தேர்வு நடத்தலாமா, மீண்டும் தேசிய அளவில் அனைத்து மாணவர்களுக்கும் மறு தேர்வு நடத்துவது என்பதுதான் தீர்வாக இருக்க முடியும், ஒரு டெம்பரரி தீர்வாக இருக்க முடியும். ஆனால் அதை கூட இந்த தேசிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்த முடியாது. காரணம், விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது, இதே இடைத்தரகர்கள் இருக்கிறார்கள், இதில் நிறைய குளறுபடிகள் இருப்பதனால் மீண்டும் இவர்களால் நடத்த முடியாது. இப்பொழுது கவுன்சிலிங்க்கு தயாராகி கொண்டிருக்கிறது மருத்துவ சேர்க்கைக்கு. இந்த காலகட்டத்தில் இன்னொரு 3 மாத காலம் மறுதேர்வுக்கான அறிவிப்பை வெளியிடுறதுக்கு தேசிய தேர்வு முகமை தயங்குது என்ற கேள்வி இருக்கு. ஏன்னா நெட் தேர்வை ரத்து செஞ்சிருக்காங்க, நீட் பிஜியை போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க கடைசி நிமிஷத்துல, முந்தின நாள் இரவுல. அப்போ இவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய நீட் யூஜியை மட்டும் ஏன் கேன்சல் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கேள்வி எழுது. இல்ல, அதுதான் இவர்கள் மூடி மறைக்கிறார்கள். இவர்கள் செய்த தவறுகள் அனைத்தும் மிக பிரம்மாண்டமானது. இப்ப சொல்றாங்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த வினாத்தாள் கசிவுன்னு சொல்றாங்க.
அப்போ இந்த வினாத்தாள் கசிவு என்பது நான் என்னுடைய ஒரு அசஸ்மெண்ட்ல நான் பார்த்தது பல ஆயிரக்கணக்கான கசிவுகள் ஏற்பட்டிருக்கிறது, முறைகேடுகள் நடந்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த தேர்வே செல்லாது என்று அறிவிக்க வேண்டும். இது இந்த நடந்து முடிந்த தேசிய அளவில் நடந்து முடிந்த தேர்வு செல்லாது, இதற்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும். மாற்று ஏற்பாட்டில் மீண்டும் ஒரு மறு தேர்வு நடத்தக்கூடிய திராணியும் தகுதியும் அந்த மாராலிட்டி அந்த ஒரு எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் தான் தேசிய அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இருந்து வருகிறது என்பதனால் அவர்களால் மீண்டும் நடத்த முடியவில்லை. இப்போ யூஜிசி நெட்டும் கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோன்று பல தேர்வுகள் நடத்த முடியாமல் இப்போ பிஜி நீட்டும் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தி கவர்மெண்ட் அண்ட் இட்ஸ் ஏஜென்சி ஹேஸ் completely lost its moral right and capacity to conduct this exam. அப்போ இவர்களுக்கு எந்த ஒரு வகையிலும் தார்மீக அடிப்படையிலும் இவர்களுக்கு எந்த தீர்வும் அற்ற முறையில் இந்த தேர்வை மீண்டும் நடத்த முடியவில்லை என்பதனால்தான் ஏற்கனவே நடந்து முடிந்த குளறுபடிகள் கொண்ட தீர்வினுடைய மதிப்பெண்ணை இவர்கள் பயன்படுத்த பார்க்கிறார்கள். நேர்மையாக எழுதிய மாணவர்களுக்கு இது அநீதி. இந்த அநீதியை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மறு தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்றால் இதே விஷயத்தை தான் கல்வித்துறை அமைச்சரும் குறிப்பிடுகிறார். நேர்மையாக தேர்வு எழுதினவர்களுக்கு இது அநீதியாக போய்விடும், இந்த தேர்வை சரியாக எழுதியவர்களுக்கு இந்த தேர்வை ரத்து செய்தால் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த நீட் தேர்வை திரும்ப போய் எழுதினா அது எந்த அளவுக்கு இன்னொரு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்பதை உங்கள் குழுவில் இருக்கக்கூடியவர்களே நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க. அப்போ திரும்பவும் அந்த மறுதேர்வு நடத்தப்படும் போது இன்னமும் மன உளைச்சலுக்கு உள்ளாகக்கூடிய சூழல் தானே அந்த மாணவர்களுக்கு உருவாகும். அதற்கு தான் சொல்றேன், இது தீர்வு கிடையாதுன்னு சொல்றேன். மீண்டும் மறுதேர்வு எழுத வேண்டும் என்று வைத்தால் கூட இது நிரந்தரமான தீர்வு கிடையாது, தற்காலிகமான தீர்வும் கிடையாது. காரணம், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியிடம் அந்த கெப்பாசிட்டி இல்லை, திறன் இல்லை. காரணம், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்பது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி, அது ஒரு எஜுகேஷன் பாடி அல்ல. இப்போ நீங்க ஹையர் செகண்டரி எக்ஸாம் எடுத்துக்குவோம். ஹையர் செகண்டரி எக்ஸாம் சிபிஎஸ்இ நடத்துது, மாநில பாடத்திட்ட அந்த குழுக்கள் நடத்துகிறார்கள், ஸ்டேட் போர்டு. இப்போ இவர்களுக்கு இது ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதுக்கு டைரக்டர் இருக்காங்க, சிஇஓ இருக்காங்க, டிஇஓ இருக்காங்க, மேலிருந்து கீழ் வரைக்கும் கட்டமைப்பு இருக்கிறது, ஆசிரியர்கள் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், ஒரு லேர்னிங் கர்வ் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நீண்ட பாரம்பரியம் இருப்பதனால் இந்த தேர்வுகள் முறையாக நடக்கிறது. அதுவும் இந்த தேர்வுகள் கியூமுலேட்டிவ் எக்ஸாம், ஒரு தேர்வினால் கிடைக்கக்கூடிய மார்க் அல்ல. லேப் எக்ஸாம் இருக்கு, இன்டர்னல் எக்ஸாம் இருக்குது, அதற்கு பிறகு இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்கிறது, அதற்கு பிறகு ஒரு இறுதி தேர்வு. அதெல்லாம் இது ஒரு கியூமுலேட்டிவ் காம்ப்ரிஹென்சிவ் அசஸ்மெண்ட் என்பதனால் இந்த சிபிஎஸ்இ போன்ற பாடத்தேர்வுகள் அல்லது ஸ்டேட் போர்டு பாடத்தேர்வுகளில் இந்த குளறுபடிகள் வராது. ஆதலால் இதற்கு தீர்வு இதுவாகத்தான் இருக்க முடியும். ஹையர் செகண்டரி மார்க்கை வைத்து இந்த வருடம் 85% அந்த ஸ்டேட் போர்டு மாணவர்கள் அந்த மாநிலத்திற்கு 85% மருத்துவ சேர்க்கை அளிக்கப்பட்டிருக்கிறது, 15% நேஷனல் கோட்டா இருக்கிறது. ஆதலால் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு நீண்ட பாரம்பரியம் இருப்பதனால் மாநிலத்துக்கிட்ட கொடுத்துருங்க. இது தற்காலிக தீர்வாக இருக்கட்டும். இதுக்கு ஒரு தொலைநோக்கு தீர்வு என்பது இந்த ஒரு ஆண்டில் மீண்டும் பரிசீலனை செய்து இங்கே இவர்கள் நடத்துகின்ற விசாரணைகளுடைய அந்த விளக்கங்கள் வரட்டும், அதில் தீர்வுகள் வரட்டும், அதை வைத்து ஒரு நல்ல முடிவு எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் நீண்டகால தீர்வாக நாங்கள் உருவாக்கிய அந்த ஆய்வு செய்த அந்த நீட் அறிக்கை என்பது தமிழ்நாடு சார்பாக ஆய்வு செய்ததிலும் இதைத்தான் தீர்வாக வைத்திருக்கிறோம். ஆனால் நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு வர, இந்த நாங்க செய்த ஆய்வுக்கும் இதற்கும் உண்டான தொடர்பு என்ன அப்படின்னு கேட்கறது இல்லையா? இதுல நீட் என்ற எக்ஸாமே தவறு என்று தான் நாங்க சொல்றோம். இட் இஸ் அகெயின்ஸ்ட் எஜுகேஷன். இது கல்வி திட்டத்திற்கும் கல்வி கொள்கைக்கும் கல்வி தத்துவத்திற்கும் எதிரானது என்பது அந்த ஆய்வு அறிக்கையில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இது பயாஸ்ட், ஒருதலை பட்சமானது. ஏனென்றால் ஒரு காமன் கோர் கிரைட்டீரியான்னு சொல்றது, அமெரிக்காவெல்லாம் சேட் எக்ஸாம் அப்படிதான் நடத்துறாங்க. ஒரு காமன் கோர் கிரைட்டீரியா, அந்த ஒரு பொது காரணிகளின் அடிப்படையில் அந்த கற்றல் விளைவுகளை நோக்கிய ஒரு கல்வி திட்டம் இந்தியாவில் இல்லை. இது இல்லாத பட்சத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இந்த தேர்வு நடத்தப்படும் பொழுது இது மற்ற மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும் 85% மாணவர்களுக்கு எதிரானது. இது ஆதலால் இது சரியான, இது பயாஸ்ட், ஒருதலை பட்சம். இன்னொன்று, இது கற்றலை நீக்கி இது கோச்சிங் பயிற்சியை ஊக்குவிப்பதனால்
இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கற்றல் தான் போதிக்கப்பட வேண்டும், கற்றல் அங்கு ஃபோஸ்டர் பண்ணப்பட வேண்டும். அது இல்லாமல் வேண்டாம் என்ற குரலை தமிழ்நாடு தான் கொடுக்க ஆரம்பிச்சது. ஆனா தமிழ்நாடு இது வேண்டாம்னு சொன்னதுக்கான காரணம் நீங்க சொன்ன காரணங்கள். இது ஒரு பாரபட்சமான ஒரு தேர்வு என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து நீட் வேண்டாம் என்கிறது தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் கூட. இப்போ அந்த குரல் நாடு முழுவதும் எதிரொலிக்குது. ஆனா அவங்க கேட்கறது சீரமைப்பு. இப்போ இந்த தேர்வுல சீரமைப்பு அவசியம் நினைக்கிறீங்களா, அல்லது விலக்கு தான் தீர்வா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சீரமைப்பே கிடையாதுங்க, முடியாது. சீரமைப்பு பண்ணி யாரு செய்யணும்? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தானே செய்யணும். அவர்கள் என்ன செய்வாங்க? டேட்டா செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி பார்த்து டெக்னாலஜியை வச்சு நாங்கள் ஸ்ட்ரிக்டன் பண்ணுவோம்னு சொல்ல போறாங்க. அதற்கு ஒரு சில சிஸ்டமிக் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க, அதுல கண்காணிக்கும் முறையில் மாற்றம் கொண்டு வருவாங்க. இதே தேசிய முகமை தான் அந்த தேர்வு முகமை தான் நடத்த போகிறது. இவர்களால் இது முடியாது. காரணம், இட் இஸ் நாட் an educational department, it is just an administrative body, bureaucratic body. இந்த பாடி எப்படிங்க, என்ன தகுதி இருக்கிறது? கல்வியாளர்களே கிடையாதுங்க. அதனால் இவர்களுக்கு முடியாது. இது நீட் விலக்கு என்பதுதான் ஒரே தீர்வு. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். நீட் என்பது அகாடமிக் வேலிடிட்டி இல்லாதது, அதாவது கல்வி சார்பாக அந்த தத்துவத்திற்கு எதிரானது. இரண்டாவது, இட் இஸ் against the social justice, it is vulnerable to social justice in medical admission and medical service. இதுதான் எங்க ரிப்போர்ட்டுடைய தாக்கம். எப்படி என்றால், இந்த கிராமப்புற மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற முடியவில்லை, அரசு பள்ளி மாணவர்கள் சரியான தேர்ச்சி பெற முடியவில்லை. அதே நேரம் அந்த பாவர்ட்டி லெவல், அதற்கு கீழே உள்ள மாணவர்கள், அந்த ஏழ்மையில் உள்ள மாணவர்கள் செய்ய முடியவில்லை. அதே நேரம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட் ஃபேமிலி, முதல் அந்த அந்த பட்டதாரியை கொண்ட ஒரு குடும்பங்கள் இருக்கிறது, அந்த குடும்பங்களால் இதில் நிறைய செய்ய முடியவில்லை. ஆக பலதரப்பட்ட மக்கள், அண்டர் பிரிவிலேஜ்டு மக்கள், பெரும்பான்மை மக்கள், இதற்கு அவர்களுக்கு எதிரானதாக தான் நீட் தேர்வு அமைந்திருக்கிறது என்று எங்களுடைய ஆய்வறிக்கை கூறுகிறது. ஆணித்தரமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இவர்களுடைய இது போன்று தேசிய இந்த நீட் போன்ற ஒரு தேர்வு மூலமாக மாணவர்கள் இங்கு சேர்க்கை நடக்கும் பொழுது தொலைநோக்கில் இது கமர்ஷியலைசேஷன், வியாபாரமயமாக்கப்பட்டு இதிலிருந்து உருவாக்கப்படும் டாக்டர்கள் இங்கு அரசு மருத்துவ கட்டமைப்பிற்கு வேலை செய்ய மறுக்கிறார்கள், வர மறுக்கிறார்கள் என்பதையும் எங்களுடைய ஆய்வு அறிக்கை நிரூபித்திருக்கிறது. ஆகலால் ஒரு 5 to 10 ஆண்டு காலகட்டத்தில் நீட் மூலமாக தேர்வுபடுத்தப்பட்ட மாணவர்கள் அங்கு அரசு ஹாஸ்பிட்டல்ஸ், அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல இவர்கள் வேலை செய்ய தயாராக இல்லை. ஆதலால் இது மருத்துவ சேவை மக்களுக்கும் கிடைக்க போவது இல்லை. இதைத்தான் பேச வேண்டும் நாடு முழுக்க. நாடு முழுக்க இவங்க பேசுறது எல்லாமே முறை கேட்ட என்ன சரி பண்றது, அதற்கு என்ன தீர்வுங்கிறது. அது தீர்வு இல்ல, அது சிம்டம் தான். இட் இஸ் நாட் curing the disease. The disease is NEET and the NEET should be totally eliminated, eradicated. இந்த குழு அமைத்த தமிழ்நாடு அரசு அதுதான் எங்களுடைய ஆய்வறிக்கை என்ன செய்யணும்? இதை யாருமே பேசறது இல்ல. இந்த ஆய்வறிக்கையை மற்றவர்களுக்கு மொழிபெயர்த்து அனுப்பி இருக்கிறார், அதை பகிர்ந்திருக்கிறார். இதை தாண்டி வேற என்ன செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசு? 12 மொழிகளில் இம்மீடியட்டாக இந்த ஆய்வறிக்கையை நாங்கள் அளித்தவுடன் மாநில அரசு 12 மொழிகளில் டிரான்ஸ்லேஷன், மொழியாக்கம் செய்து பண்ணார்கள். இதை யாரும் படிக்கல, தேசிய அளவில் படிக்கல. இன்னைக்கு தான் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இன்று கூட இந்த அந்த நார்த் இந்தியன் மீடியா அல்லது அது போன்ற அது ஒரு ஒப்பீனியன் ஏற்படுத்தப்படுகிறது. இது ஏதோ முறைகேடு சம்பந்தப்பட்டது, இது கல்வி சம்பந்தப்பட்டது அல்ல என்ற ஒரு ஒப்பீனியனை, ஒரு நெரேட்டிவை அவர்கள் தயார் செய்கிறார்கள். அதனால் இதற்கு தீர்வு வரப்போவதில்லை. மாநில அரசு செய்யக்கூடியது என்னவாக இருக்க வேண்டும் என்றால், இதை கோர்ட்டுக்கு கொண்டு போகணும். On the grounds of academic validity and injustice, social injustice to medical admission and medical service. இது ஒரு டிஸ்கிரிமினேஷனை கொண்டதாக, பாரபட்சம் கொண்டதாக, அனைத்து மக்களுக்கும் மருத்துவ கல்வியில் ஈடுபடுவதற்கு பாரபட்சம் கொண்டதாக இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையில் மாநில அரசு கோர்ட்டுக்கு போகணும். அந்த கோர்ட்டுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆக இதன் அடிப்படையில் நான் கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி அதெல்லாம் பேசல. என்எம்சி இருக்கு, நேஷனல் மெடிக்கல் கவுன்சில்ல இது சட்டமாக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு மாநில அரசு
ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்களுக்கு ஒரு விலக்கு கொடுங்கன்னு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பில் படி வந்து பிரசிடென்ட் அசென்ட் வாங்கணும். அதற்கு உண்டான முயற்சிகளை மாநில அரசு செய்ய வேண்டும். அதனூடே இந்த அகடமிக் வேலிடிட்டி, இது கல்வி சம்பந்தமான அந்த கல்விக்கான தத்துவத்திற்கு எதிரானது என்பது ஒன்று. இன்னொன்று, இது அனைத்து மக்களுக்கும், மருத்துவ கல்விக்கும் மருத்துவ சேவைக்கும் இது அனைத்து மக்களுக்கும் எதிரானதாக இருக்கிறது என்று நம்முடைய ரிப்போர்ட் வந்து ஆய்வு அறிக்கை கூறுகிறது. இதை தேசிய அளவில் மாநில அரசு கொண்டு போகணும், கேம்பெயினாக கொண்டு போகணும், கோர்ட்டுக்கு கொண்டு போகணும். இதை வந்து the தமிழ்நாடு கவர்மெண்ட் should educate, இதை வந்து கற்பித்து தேசிய அளவில் அனைத்து மக்களுக்கும் அனைத்து மாநிலத்திற்கும் இந்த ஒரு செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும். போத் ஒன் சைட் சோசியலாக எஜுகேட் பண்ணணும், இன்னொரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இதை வந்து ஒரு ரீஜாயிண்டர் போட்டு இதை வந்து கேஸ் தொடரணும். சரி, ஓகே. இணைப்பில் வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி. இதுல வந்து நீங்க முடிச்சிருங்க, சுருக்கமா சொல்லி முடிச்சிருங்க. நன்றிங்கம்மா, வணக்கம். என்னதான் சொல்றீங்களா? ஆமா, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க சொல்ல வந்ததை ஒரு வரியில சொல்லி முடிச்சிடுங்க. ஆமா, இல்ல இதுதான் நான் ஒரு வரியில சொல்லிடுறேன். ஒரே வரி என்னவென்றால், இந்த நீட் தேர்வு என்பது கல்விக்கு எதிரானது. இது வந்து பல கட்டங்களில் பண்ணியிருக்கணும். ஏனென்றால் இது வந்து இந்த கோச்சிங்கை தான் உருவாக்குகிறது. 1.5 லட்சம் 2 லட்சம் கோடி கோச்சிங் சென்டர் மூலமாக வருமானம் வருகிறது. இது கல்வியை புறக்கணித்து கோச்சிங் பயிற்சியை ஊக்குவிப்பதனால் இது மூலம் வருகின்ற மாணவர்கள் இது சரியான ஒரு மருத்துவர்களாக இருக்க மாட்டார்கள். இது ஒருதலை பட்சமாக இருக்கிறது. இது அனைத்து பிரிவு மக்களுக்கும் எதிரானதாக இருக்கிறது மருத்துவ நுழைவில். ஆதலால் இது ஒட்டுமொத்தமாக இதை நீக்கிவிட வேண்டும். நீக்கிவிட்டு இறுதியாக அந்தந்த மாநிலங்கள் அவரவர்கள் அந்த ஹையர் செகண்டரி மார்க் அடிப்படையில் அவர்கள் மருத்துவ சேர்க்கை நடப்பதற்கு உண்டான பழைய முறை இருந்ததே அதே முறையை கடைபிடிக்க வேண்டும். இதுதான் தீர்வாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி சார்.